ஓகே. திருச்சிற்றம்பலம். திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட 11 புராணங்கள்ல 17ஆவதா வருகிற கருட புராணம் பற்றி படிக்க போறோம். வெண்டி வாசியுங்கோ. புராணம் பற்றி. கருடன் விஷ்ணுவிற்கு வாகனமாகவும் சிறந்த பக்தனாகவும் இருந்ததால் அவனது பக்தியை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு அவனையே ஒரு புராணம் பாடுமாறு அணித்தார். அதன்படி காசிவ முனிவருக்கு கருடன் இதை உடைத்ததால் கருட புராணம் என பெயர் பெற்றது. காசிவ முனிவருக்கு சொன்னதை விஷ்ணுவும் பங்கிட்டு கொண்டார். அவர் அதனை ருத்ரன், பிரம்மன் மற்ற தேவர்களுக்கும் சொல்ல, பிரம்மன் அதை வியாச முனிவருக்கு சொல்ல, அவர் லேம கர்ஷனருக்கு சொன்னார். நைமசாரணிய தனத்தில் சௌனக முனிவருக்கும் மற்றும் முனிவர்களுக்கும் லோம கர்ஷனர் இப்புராணத்தை கூறினார். பூர்வகாண்டம், உத்தரகாண்டம் என 2 காண்டங்கள் உள்ளன. 18,000 பாடல்கள் உள்ளன. பொதுப்படையானதும் முக்கியமானதும் வாய்ந்ததும் ஆகிய பல விஷயங்கள் பற்றி கூறுவதால் இதனை ஒரு களஞ்சியம் என்று கூறலாம். பூர்வகாண்டத்தில் புராணங்களுக்குரிய 5 இலக்கணங்களும் உள்ளன. இவை அல்லாமல் வேறு புராணங்கள் காணப்படாத வானியல், சோதிடம், கற்களை பரிசோதித்து பார்த்தல், மருத்துவம், அளவுகள், இலக்கணம், அரசியல் என்பவை போன்ற பல கலை விஞ்ஞான சம்பந்தமான செய்திகளையும் கொண்டுள்ளது. இதில் இராமாயண பாரத கதைகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து உத்தரகாண்டம் அளவில் சிறியதாயினும் அடுத்துள்ள உத்தரகாண்டம் அளவில் சிறியதாயினும் பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்பவை பற்றி விரிவாக பேசுகிறது. பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுதலை பெறும் வழியும் கூறப்பட்டுள்ளது. கருட புராணத்தின் மூலப்பகுதி எதுவும் இப்போது கிடைக்கவில்லை. இதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் அவற்றை தனியே பேசும் நூல்களில் இருந்து தாராளமாக எடுக்கப்பட்டுள்ளன. இப்புராணம் நைமிசாரண்ய வனத்தில் சவுனகர் முதலியனோர் கேட்க சூதா சொல்ல தொடங்கினார். இங்கு சூதா என்று குறிப்பது தனி மனிதனே அன்று. பிராமண தாய்க்கும் பிராமணர் அல்லாத சந்தைக்கும் பிறந்தவர்களே சூதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆங்காங்கு சென்று புராண பிரசங்கம் செய்வதும் குதிரை மேய்ப்பதும் இவர்கள் தொழிலாகும். வியாசரின் சீடரான லோமகா சரணரும் இந்த சூதர் இனத்தை சேர்ந்தவரே ஆவார். நைமசாரண்யத்தில் கூடிய முனிவர்கள் லோமகாசரரை பார்த்து, லோமஹர்ஷனரே, தாங்கள் பெருங்கல்வி உடையவர், வியாசரின் சீடரும் ஆவீர். தாம் எங்களுடைய ஐயங்களை போக்க வேண்டும். கடவுள்களில் மிக மேம்பட்டவர் யார்? யாரை நாங்கள் வணங்க வேண்டும்? எந்த பொருளை பற்றி தியானம் செய்ய வேண்டும்? தீமை அளிப்பவர் யார்? தர்மம் என்றால் என்ன? முனிவர்களின் முனிவர்களின் கேள்விகளுக்கு லோமஹர்ஷனர், இப்பொழுது நான் கருட புராணம் பற்றி சொல்ல போகின்றேன். விஷ்ணுவின் வாகனமாகிய கருடனை காசிவ முனிவருக்கு சொல்லியதே இப்புராணம் என்று கூறினார். முதலில் விஷ்ணு எடுத்த 22 அவதாரங்கள் பற்றி கூறுகிறேன். முதல் அவதாரம் இளம் பையனாக, 2வது வராகம், 3வது தேவரிஷி, 4வது நர நாராயணன், 5வது கபில முனிவர், 6வது தத்தாத்ரேயர், 7வது ருச்சி அகூதி மகனாக, 8வது நபி மேரு மகன் உருக்கிரமா, 9வது பிரித்து, 10வது மத்ஸ்ய, 11வது கூர்மம், 12வது தன்வந்திரி, 13வது மோகினி அவதாரம், 14வது நரசிம்மன், 15வது வாமனம், 16வது பரசுராமன்,
17வது வேத வியாசர், 18வது நாரத முனிவர், 19வது ராமன், 20வது விஷ்ணு, 21வது வெங்கடகு விஷ்ணு 21வது புத்திர இல்ல 20வது திருப்பி அண்டி கதைக்காதீங்க. 20வது கிருஷ்ணன். ஏன் விஷ்ணு சொன்னேன்? விஷ்ணுதானே அடுத்து இருக்கிற அவதாரங்கள் இந்த 22 பிறகு கிருஷ்ணரை பார்த்துட்டு டக்கண்டு விஷ்ணு வந்துட்டு. 21வது புத்தர், 24வது இனி எடுக்க போகும் கல்கி அவதாரம், பிரபஞ்ச உற்பத்தி. விஷ்ணுதான் இந்த 22 அவதாரங்களும் எடுத்திருக்கிற. பிரபஞ்ச உற்பத்தி, பரபிரமத்தின் இலக்கணம் சொல்லி உலகம் நீருக்குள் மூழ்கி இருந்ததையும் சொல்லி அதில் ஒரு பொன்முட்டை இருந்தது என்பதையும் சொல்கின்ற வரையில் கருட புராணம் ஏனைய புராணங்களைப் போல் உள்ளது. மற்ற புராணங்கள் எல்லாம் முட்டைக்குள் பிரமன் இருந்தார் என்று சொல்ல, கருட புராணம் முட்டைக்குள் விஷ்ணு இருந்தார் என்று சொல்கிறது. விஷ்ணு பிரமனையும் சிவனையும் தோற்றுவித்தார். முட்டைக்குள் இருந்த பொருட்களை கொண்டு பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்தார். மூவர் என்று இங்கே சொல்லுவது அவர்கள் செய்யும் தொழில்கள் பற்றியே ஆகும். பிரமன் படைக்கின்றார், விஷ்ணு காக்கின்றார், சிவன் அளிக்கின்றார் என்று சொன்னாலும் மூவரும் வெவ்வேறானவர் அல்லர், ஒருவரே என்பதை உணர வேண்டும். பிரமன் முதலில் 4 கூட்டங்களை படைத்தார். அவர்கள் முறையே தேவர்கள், அசுரர்கள், பிதுர்கள், மனிதர்கள். தேவர்கள் பகலிலும் அசுரர்கள் இரவிலும் மிகுதியான பலத்தை பெறுவர். இந்த 4 வகை தவிர ராட்சசர்கள், ஜக்சர்கள், கந்தவர்கள், நாகர்கள் அனைத்து விலங்குகளையும் படைத்தார். பிரமனின் 4 வாய்களில் இருந்தும் 4 வேதங்கள் சொல்லப்பட்டன. மானசீக புத்திரர்கள் சுவயம்புமனு ஆகியோரின் படைப்பு அடுத்து பேசப்படுகிறது. தட்சன் மகளாகிய வினதாவின் மகனாக தோன்றியவனே கருடன். இவனே கருட புராணத்தை இயற்றியவன். அப்ப தச்சண்ட பேரன் தான் கருடன். கருட புராணம் விஷ்ணு, லக்ஷ்மி, சூரியன் ஆகிய மூவரையும் வழிபடும் முறைகளையும் அவரவர்களை வழிபடும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் விரிவாக பேசுகிறது. விஷ்ணுவுக்கு வாசுதேவா, வாமன, பாலபத்ராயா, பார்ஜன்ன முதலிய 1000 நாமங்களை பேசுகிறது. பாம்புக்கடியை நிவர்த்திக்க பிராணேஸ்வரா என்ற மந்திரம் பாம்புக்கடியிலிருந்து ஒருவரை மீட்க உதவுகிறது. ஆனாலும் இதற்கு சில விதிவிலக்குகள் உள்ளன. எந்த இடத்திலிருந்து பாம்பு கடித்தது என்பதும் உடம்பில் எந்த உறுப்பில் கடித்தது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். ஆறு, சுடுகாடு, கரையான், புற்று, மலை, மரப்பொந்து, கிணறு எந்த இடங்களில் இருக்கும் பாம்பு கடித்தால் இம்மந்திரம் பயன்படாது. மனித உறுப்புகளில் கை, கஷம், இடுப்பு, தொண்டை, நெற்றி, காது, வயிறு, வாய், கைகள், முதுகு ஆகிய இடுப்புக்கு மேலே இருக்கும் பகுதிகளில் பாம்பு கடித்தால் இம்மந்திரம் பயன்படாது. நன்றிபடி. மேலே சொல்லிய இடங்களை தவிர வேறு இடங்களில் இருந்து மேலே சொல்லிய உறுப்புகளை தவிர வேறு உறுப்புகள் கடித்தால் பிராணேஸ்வர மந்திரத்தை சொல்லி பிழைக்க செய்யலாம். 8 இதழ்களை உடைய ஒரு தாமரையை வரைந்து இந்த மந்திரத்தை அதன் இதழ்களில் எழுதி பாம்பால் கடிக்கப்பட்டவர் மேல் இந்த படத்தை வைத்து அமர்ந்திருந்து கொண்டு கீழே மந்திரங்களை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். உருக்கிய நெய்யை கடிபட்டவனுக்கு கொடுத்து குடிக்க சொன்னால் அவன் பிழைக்க உதவியாக இருக்கும். இம்மந்திரங்கள் ஜெபிக்கப்படும் போது கை நிறைய சர்க்கரையை வீட்டில் எறிந்தால் பாம்புகள் அந்த பக்கமே வராது. சர்க்கரைகள் வராது. சர்க்கரை மனத்துக்கு பாம்பு வராது. வராதுன்னு சொல்றவ இல்ல சக்கரை தண்ணியும் கரைச்சி தெளிக்கிறவ வீட்டு விளாந்திகளுக்கு படுக்கைக்கு மண் வீட்டுல இருக்கிறது. சாளக்கிய கிராமம். சால கிராமம் ஒரு இருக்கு இந்தியாவில. இப்ப சால கிராமம். சால கிராமம் என்பது விஷ்ணுவை குறிக்கும் ஒரு வடிவமாகும். இது பல வகைப்படும். சங்கு, சக்கரம், பத்மம் ஆகிய அடையாளங்களையே இதே வரிசையில் பெற்றிருப்பது கேசவ சாலக்கிரமம் கிராமம். இம்முறை மாரி, சக்கரம், சங்கு, பத்மங்கதை என்ற வரிசையில் பெற்றிருப்பது
மாதவ சால கிராமம். பத்மம் கதை சக்கரம் சங்கு வரிசையில் இருப்பது நாராயண சால கிராமம். கதை பத்மம் சங்கு சக்கரம் வரிசையில் இருப்பது கோவிந்த சால கிராமம். பத்மம் சங்கு சக்கரம் கதை வரிசையில் இருப்பது விஷ்ணு சால கிராமம். சங்கு சக்கரம் தான் நாங்கள் பாவிக்கிறது. சாலக்கிராமம். சங்கு பத்மம் கதை சக்கரம் இருப்பது மதுசூதனன் சாலக்கிராமம். கதை சக்கரம் சங்கு பத்மம் வரிசையில் இருப்பது திரிவிக்ரம சாலக்கிராமம். பத்மம் சக்கரம் கதை சங்கு அமைந்திருப்பது பத்மநாப சாலக்கிராமம். கொஞ்சம் குரோல் பண்ணுள்ள மேலுக்கு. அமைந்திருப்பது வாசுதேவ சாலக்கிராமம். கதை பத்மம் சக்கரம் சங்கு வரிசையில் அமைந்திருப்பது ஸ்ரீகிருஷ்ணரின் சாலக்கிராமம். கோயில் அமைப்பு. கோயில் அமைப்பு. கோயில்கள் 5 வகைகளில் அமையலாம். அவை முறையே வைரஜ, புஷ்பக, கைலாச, மாளகா, திரிபிஷ்டவா. இவற்றிடையே வேறுபாடு இவற்றின் அமைப்பில் உள்ளதாகும். வைரஜா சதுர வடிவிலும், புஷ்பகா நீண்ட சதுர வடிவிலும், கைலாசா வட்ட வடிவிலும், மாளகா முட்டை வடிவிலும், திரிபுஷ்டகா அறுகோண வடிவிலும் அமைந்திருக்கும். இந்த முழு அமைப்பில் உள்ளே வேண்டுமான மாற்ற அமைப்புகள் இருக்கலாம். கோயிலில் நுழைவாயிலில் பக்கத்தில் நாடகம் நடத்துவதற்கு களம் அமைக்கப்பட வேண்டும். கோயில் பூசாரி கோயிலுக்கு சற்று தள்ளி குடியிருக்க வேண்டும். கோயிலை சுற்றி நந்தவனங்கள், குளங்கள் முதலியன இருத்தல் வேண்டும். சோதர நம்பிக்கைகள் கொஞ்சம் மேலிடும். 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி, அனுஷம், ரேவதி, மிருகசீரிடம், மூலம், புனர்வசி, பூசம், ஹஸ்தம் என்ற இந்த நட்சத்திரங்கள் பிரயாணத்திற்கும் உகந்தவை. கிணறு, குளம், வெட்டப்பரணி, கார்த்திகை. குளம் வெட்டப்பரணி கார்த்திகை நட்சத்திரமா? குளம் வெட்டப்பரணி. அது என்ன குளம் உகந்தவை? கிணறு, குளம் வெட்ட பரணி, சேர்த்து படிக்கும். குளம் வெட்ட பரணி இல்ல, கிணறு குளம் வெட்ட அப்படி சேர்த்து. கிணறு குளம் வெட்ட பரணி, கார்த்திகை, ஆயிலியம், மகம், புமூலம், விசாகம், விரட்டாதி என்ற நட்சத்திரங்கள் உகந்தவை. இதே நட்சத்திரங்கள் தானியம் அறுவடை செய்யவும் கோயில் கட்டவும் உகந்தவை. விதை விதைக்க ரேவதி, அஸ்வினி, சித்திரை, சுவாதி, ஹஸ்தம், புனர்பூசம், அனுஷம், மிருகசீடனம் ஆகியவை ஏற்றவையாகும். இராசி சக்கரத்தில் உள்ள 12 ராசிகளில் ஒருவன் எந்த ராசியில் பிறக்கின்றானோ அது அவன் ஜென்ம ராசி, ஜென்ம லக்கினம் எனப்படும். சந்திரன் இருக்கும் ராசியை ஜென்ம லக்கினத்தோடு எண்ணி பார்க்கவும். ஜென்ம லக்கினத்திலேயே சந்திரன் இருந்தால் திருப்தி அடைய மனிதனாக ஜென்ம லக்கினத்திலேயே சந்திரன் இருந்தால் திருப்தி உடைய மனிதனாக இருப்பர். நட்சத்திரம் வரையிலேன். இனிதான் வருது வரியா பாருங்க. ஜென்ம லக்கினம் முதல் வீடு என்று எண்ண வேண்டும். ஜென்ம லக்கினம் முதல் வீடு என்று எண்ண வேண்டும். சந்திரன் 2ஆம் வீட்டில் இருந்தால் வறுமை, 3ஆம் வீட்டில் இருந்தால் அரச மரியாதை கிடைக்கும், 4ஆம் வீட்டில் இருந்தால் சண்டை, 5ஆம் வீட்டில் இருந்தால் திருமணம், 6ஆம் வீட்டில் இருந்தால் செல்வம், 7ஆம் வீட்டில் இருந்தால் கௌரவம், 8ஆம் வீட்டில் இருந்தால் உயிர் பயம், 9இல் இருந்தால் செல்வம், 10இல் இருந்தால் வெற்றி, 11இல் இருந்தால் வெற்றி, 12இல் இருந்தால் மரண பயம். முதல் வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும், 2ஆம் வீட்டில் சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, 3இல் செவ்வாய், சனி, சூரியன், 4இல் புதன், 5இல் சுக்கிரன், குரு, சந்திரன், கேது, 6இல் சனி, சூரியன், செவ்வாய், 7இல் குரு, சந்திரன், 8இல் புதன், சுக்கிரன், 8இல் புதன்,
சுக்கிரன், 9 குரு, 10 சூரியன், சனி, சந்திரன். 11 எந்த கிரகம் இருந்தாலும் 12ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் இருந்தால் நலன் பயக்கும். ருச்சி. முன்னொரு காலத்தில் ருச்சி என்ற முனிவர் இளமை பருவம் தொட்டே உலக வந்த பாசங்களில் அகப்படாமல் ஊர் சுற்றுவதையே தொழிலாக கொண்டிருந்தார். தியானம் செய்த நேரம் போக சுற்றி வருவதையே தொழிலாக கொண்டிருந்த அவரை அவர் பிதர்கள் ஒரு முறை சந்தித்து பின்வருமாறு கூறினர். ருச்சி, நீ இவ்வாறு எதிலும் பற்றில்லாமல் சுற்றி வருவது படைத்தவனுடைய கருத்துக்கு மாறாகும். இவ்வுலகம் படைக்கப்பட்டதன் நோக்கம் ஒருவன் ஒருத்திய மணந்து குழந்தைகள் பெற்று நேர்மையான வழியில் வாழ்ந்து வாழ்வின் பயனை அடைவதாகும். இல்லறத்தில் இருக்கின்ற காரணத்தால் அண்டிபடிங்க பந்தபாசங்கள் ஒட்டிக்கொள்ளும் என்று நினைப்பது தவறு. உலகத்தில் இருந்தபடியே கடமைகளை செய்து கொண்டு ஒன்றிலும் பற்று வைக்காமல் வாழ முடியும். அப்படி வாழ்வதற்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ருச்சி முன்னோர்களை பார்த்து, பரம ஏழையாயும் இளமை பருவம் இல்லாதவனாகவும் இருக்கும் எனக்கு யார் பெண் தருவார்கள் என்று கேட்க, பிரம்மனை நோக்கி தவம் செய்க என்று முன்னோர் கூறினார். அப்படியே ருச்சி 100 ஆண்டு பிரம்மனை நோக்கி தவம் செய்தார். இப்பவே வயது ஒடுவே 100 ஆண்டு தவம் செய்தார். பிரமன் தோன்றி பிரம்மலோச்சா என்ற அப்சரசின் மகளை மணந்து கொள்ளுமாறு பணித்தார். அக்கட்டளைப்படி மாலினி என்ற பெண்ணை மணந்து வாழ்ந்தான். அரசனும் கடமைகளும். ஓர் அரசன் என்பவன் தன் பகைவர்களை வென்று குடிமக்கள் நலமுடன் வாழ வழிவகுக்க வேண்டும். மாலை கட்டுபவன் கொஞ்சம் மேலே எடுவில்லை இங்க மாலை கட்டுபவன் செடி கொடிகள் மரங்கள் என்பவற்றிலிருந்து தனக்கு வேண்டுமான பூக்களை பறித்துக் கொள்கிறானே தவிர அச்செடி கொடி மரங்களை வேரோடு விடுங்குவதில்லை. அதே போல அரசன் நாட்டை காப்பதற்கு தேவையான பொருளை வரி மூலம் வசூல் செய்யலாம். ஆனால் அந்த வரிச்சுமை வரி செலுத்துவோரை ஆண்டிகளாக ஆக்கிவிடக் கூடாது. பூப்பறிக்கும் ஒருவன் அச்செடிகளுக்கு நீர் விட்டு காப்பது போல அரசனும் வரிப்பணம் செலுத்தும் குடிமக்கள் நலமுடன் வாழ தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். குடிமக்களிடமிருந்து வசூல் செய்யும் வரிப்பணத்தை ஆடம்பரம், கேளிக்கை என்பவற்றில் செலவிடாது பயனுடைய வழியில் செலவு செய்ய வேண்டும். அரசன் குடிமக்களை தன் குழந்தைகள் போல பாதுகாக்க வேண்டும். அரசன் புரோகிதர்கள், அமைச்சர்கள், பணியாளர்கள் என்பவர்களை நியமிக்கும் பொழுது மிக்க கவனத்துடன் இருக்க வேண்டும். நன்கு ஆராய்ந்து ஒவ்வொருடைய தகுதி, பண்பு, விசுவாசம் என்பவற்றை ஆராய்ந்தே அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும். பிரச்சனைகள், இடையூறுகள் வரும்போது மன்னன் மனம் கலங்கிவிடக் கூடாது. அதற்கு எதிராக மன துணிவோடு பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இராகுவால் பிடிபட்ட சந்திரன் மறுபடியும் அதிலிருந்து விடுதலை அடைவது போல் அரசனுக்கு வரும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் தக்க முறையை சந்தித்தால் நீங்கிவிடும். பணியாளர்களை அன்புடன் நடத்தாமல் எப்பொழுதும் ஏசிக்கொண்டே இருந்தால் அவர்கள் மனம் முடிந்து பணிகளை செவ்வனே செய்ய மாட்டார்கள். ஓர் அரசனிடம் 6 வகையான இயல்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அவையாவன: ஊக்கமுடைமை, மனத்தைரியம், பொறுமை, அறிவுடைமை, வெண்மை, உடன் வலிமை என்பவையாம். அமைச்சர்கள், மருத்துவர்கள் என்பவர்களை நியமனம் செய்யும் போது மிக்க கவனத்துடன் அவருடைய அரச விசுவாசத்தை பல வழியில் ஆராய்ந்து சோதனை செய்து அதன் பின்னரே அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும். மருத்துவம்: தன்வந்திரி, சுஷ்ருதா என்ற முனிவர்களுக்கு ஆயுர்வேதங்களை கற்று தந்தது பற்றி ஆயுர்வேத நூல்களை விரிவாக பேசுகின்றன. கருட புராணம் 4 அத்தியாயங்களில் இதை அப்படி எடுத்து கூறுகிறது. ஒரு நோயை கண்டறிவது, சிகிச்சை அளிப்பது என்பதை 5 படிகளாக ஆயுர்வேதம் கூறுகிறது.
அதையே கருட புராணமும் சொல்கிறது. 5 படிகள் பின்வருமாறு. முதலாவது, நிதான என்று சொல்லப்படும் ஒரு நோய் தோன்றுவதற்குரிய அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிபடுவதற்கு முன்னரே குறிப்பிட்ட நோய் வர வாய்ப்புள்ளது என்று அறிவதே நிதானா எனப்படும். உதகபூர்வருபோ எனப்படும் நோய் ஒருவனை தாக்குவதற்கு முன்னர் பல அறிகுறிகளை முன்னெச்சரிக்கையாக காட்டுகிறது. நோயின் அறிகுறிகள் முதலில் சிறிதாகவும் ஆழ்ந்து கவனித்தால் வெளியே காண முடியாத அளவில் தோன்றுகின்றன. அப்பொழுதே அதை கூர்ந்து கவனித்து தெரிந்து கொள்வது பூர்வ ரூபா எனப்படும். 3வது ரூபா எனப்படும் நோய்க்குரிய அறிகுறிகள் அனைத்தும் வெளிப்படையாக தெரிகின்றன. 4வது உபஷா எனப்படும் முழு அறிகுறிகளும் தோன்றிய பிறகு இந்த அறிகுறிகள் எந்த நோய்க்கு காரணமாக உள்ளன என்பவற்றை கூர்ந்து கவனித்து மருத்துவம் செய்தல், மருந்து கொடுத்தல், உணவை முறைப்படுத்துதல், பட்டினி போடுதல் முதலானவையா. 5வது சம்பிராப்தி எனப்படும். முதலாவையா அது என்ன? 5வது சம்பிராப்தி எனப்படும். நோய் நீங்கிய உடம்பு வலுவிழந்து காணப்படும். ஆதலால் மறுபடியும் படிப்படியாக உடம்பு பழைய நிலைமைக்கு வருமாறு செய்வதே சம்பிராப்தி எனப்படும். ஜுரம் என்று எடுத்துக்கொண்டால் அது பலவகைப்படும். விக்கல், வாந்தி, தோளில் கொப்புளங்கள் தோன்றுதல், பசியின்மை, சோர்வு, தூங்கி விழுதல் என்பவை போக தலைவலி, உடல் வலி, வலிப்பு, மயக்கம், தூக்கமின்மை, ஜன்னி, அதீதமான வியர்வை, தாகம் ஆகிய அறிகுறிகளும் தோன்றலாம். இது ஜுரத்தின் நிதான பகுதியாகும். இவற்றுள் எந்தெந்த அறிகுறிகள் காணப்படுகின்றன என்பதை பொறுமையாக இருந்து சோதிக்க வேண்டும். இவற்றை அடுத்து கருட புராணம், கபக்காய்ச்சல், கஜரோகம், இதய கோளாறு, கல்லீரல் தொழிற்படாமை, வயிறு சம்பந்தமான நோய்கள், மூலம், பூச்சிகள், கீழ்வாதம் என்பன போன்ற நோய்களும் அவற்றின் அறிகுறிகளும் விரிவாக பேசப்பட்டுள்ளன. எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்துகள் என்பதையும் கோடைக்காலம், மழைக்காலம் போன்ற கால வேறுபாட்டை அறிந்து மருந்துகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நோயை அறிய முற்படும் பொழுது அது வாயு, பித்தம், கபம் என்ற 3இல் எதனோடு தொடர்புடையது என்பதை நுணுக்கமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கவசங்களுள் மிக முக்கியமானது விஷ்ணு கவசமாகும். இதை அணியும் பொழுது பின்வருமாறு பிரார்த்தனையுடன் அணிய வேண்டும். பெரிய ஜனார்த்தனனை வழிபட்டு இந்த கவசத்தை அணிகின்றேன். இந்த ஜனார்த்தனன் நோய்களில் இருந்து என்னை காப்பானாக. விஷ்ணு முன்பகுதியை காக்க, கிருஷ்ணன் பின்பகுதியை காக்க, கரிதலையை காக்க, ஜனார்த்தனன் இதயத்தை காக்க, ரிஷிகேசன் மனத்தை காக்க, கேசவன் நாக்கை காக்க, வாசுதேவன் கண்களை காக்க, சங்கர்கஷ காதுகளை காக்க, பிரத்யுமன்னன் மூக்கை காக்க, அனிருத்தன் தோளினை காக்க, வனமாலி கன்னத்தை காக்க, ஸ்ரீவத்சன் கீழ்ப்பகுதியை காக்க, விஷ்ணுவின் சக்கரம் இடப்புறம் காக்க, விஷ்ணுவின் கதை வலப்புறம் காக்க, கருடனின் முயற்சியை காக்க. வராகம் என்னை நீரில் காக்க, வாமனம் ஆபத்தில் காக்க, நரசிம்மம் காக்க, கேசவன் எங்கும் காக்க, விஷ்ணு எதிரிகளிடமிருந்து காக்க, விஷ்ணு என் பாவங்களை போக்க, என் மனதை காத்து அறிவை வளர்க்க என்ற இவற்றை சொல்லி விஷ்ணுவை வழிபட்டு இந்த கவசத்தை அணிகிறேன். இப்பொழுது நான் முழு தைரியத்துடன் உலகில் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன். பேய்கள், பூதங்கள், ராட்சசர்கள் ஆகியோர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வங்கள் என்னை ஓயாது காக்கின்றன. எனவே எனக்கு அச்சம் என்பது இல்லை. கவசத்துக்குள் வைக்கப்படும் மந்திரங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும். மெஞ்ஞானம். துயரம் என்பது அகங்கார மமகாரங்களினால் உண்டாகிறது. நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் இருக்கும் வரை மெஞ்ஞானத்தை அடைதல் இயலாத காரியம். அஞ்ஞானம் என்பதை ஒரு மரமாக உருவகம் செய்தால் அதனுடைய வேரும் அடிமரமும் அகங்காரமாகும். வீடு, மனை என்பன அஞ்ஞான மரத்தின்
கிளைகளாகவும், மனைவி மக்கள் சுற்றம் என்பவர்கள் சிறு கிளைகளாகவும், பொருட்செல்வம் இலைகளாகவும் கருதப்படலாம். பாவ புண்ணியங்கள் அம்மரத்தின் பூக்கள், இன்ப துன்பங்கள் மரத்தின் பழங்களாகும். மக்கள் உலக விவகாரங்களில் ஈடுபட்டு அலுத்து போய் இம்மரத்தின் அடியில் ஒதுங்குகின்றனர். இந்த மரத்தின் அடியில் தங்கி பெரும் மகிழ்ச்சி, துன்பம் எதுவாயினும் அவை நிலையானவை அல்ல. உண்மையான மகிழ்ச்சி, நிலையான இன்பம் எப்பொழுது பெருமென்றால் இந்த மரமும் அது தரும் நிழலும் அது தரும் பழங்களும் வெறும் மாயை என்பதை உணரும் பொழுதுதான் கிடைக்கும். கற்றறிந்தவர்கள் உண்மையான அறிவை கொண்டு அல்லது மெஞ்ஞானத்தின் உதவியால் இந்த அஞ்ஞானத்தை வெட்டி வீழ்த்துகின்றனர். இம்மரத்தை வெட்டி வீழ்த்தியவர்களே மெஞ்ஞானிகள் எனப்படுவர். அவர்கள் பரபிரம்மத்திடம் ஐக்கியமானவர்கள். அவர்களே உண்மையான இன்பத்தை கண்டவர்கள் ஆவர். அஞ்ஞானத்தில் மூழ்கியவர்கள் இந்த பூத உடம்பும் ஆன்மாவும் வெவ்வேறானவை என்று தெரியாமல் இரண்டையும் ஒன்றாக்கி குழப்புகின்றனர். ஞானம் என்பது என்ன? தங்குவதற்கு ஒரு வீடு, உடல்நிலை பெற உணவு, அஞ்ஞானத்தை போக்கும் மெஞ்ஞானம், இவை தவிர எஞ்சிய அனைத்தும் பயனற்றவை. மெஞ்ஞானத்தை நாடுபவன் பின்வருமாறு பிரார்த்தனை செய்கிறான். நான் இந்த பூத உடம்பு அல்லன், ஒளி பொருந்திய பிரம்மமே ஆவேன் நான். என்னை பொறுத்தவரை பிறப்பு இறப்பு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திற்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஒளி பொருந்திய பரபிரம்மமாய யான் பஞ்சபூதங்களிலிருந்து வேறுபட்டு நிற்பவன். ஒளி பொருந்திய பிரம்மமாகிய நான் தங்குவதற்கு தனியாக ஓரிடம் இல்லை. எங்கும் நிறைந்திருக்கும் இயல்பினன் யான். ஒளி பொருந்திய பிரம்மமாகிய என்னை தொடவோ முகரவோ இயலாது. நான் கேட்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. எனக்கு எந்த பொறிப்புலன்களும் இல்லை. மூச்சு விடும் உயிரல்லன் யான். அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவன் ஞான் என்றும், இன்பமுடையவனாய் அனைத்தையும் அறிந்தவனாய் தூய்மையானவனாய் இருப்பவனே யான். நன்றி. இந்த மெஞ்ஞானத்தை பெற்றவர்கள் எவ்வித பந்தத்திலும் ஈடுபடுவது இல்லை. இதன் எதிராக அஞ்ஞானத்தில் மூழ்கியவர்களே பிறந்து இறந்து இன்ப துன்பங்களில் உலர்கின்றனர். யோகம் என்பது ஆத்மாவை பரபிரமத்திடம் ஐக்கியப்படுத்துவதாகும். மனம், அறிவு, பொறிப்புலன்கள் ஆகியவற்றை அடக்கி ஒருவழிப்படுத்துவதே யோகமாகும். யோகம் 6 படிகளை கொண்டது. மூச்சை அடக்கி பிறகு விடுவது பிராணாயாமம் என்ற முதல் படி. திரும்ப திரும்ப மந்திரத்தை சொல்லுவது ஜபம் என்ற 2வது படி. ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது 3வது படியாகிய பிரத்யாகாரம். குறிப்பாக ஒரு பொருளை நினைத்து தியானம் செய்வது 4வது படியான தியானம். இது தொடர்ந்து செய்யப்பட்டு மனதை அப்பொருள் நிறுத்தல் 5வது படியாகிய தாரணை எனப்படும். இப்பொருளை குறித்து தவம் செய்யப்படுகின்றதோ அப்பொருளே எங்கும் காணப்படின் அதுவே 6வதும் இறுதியுமாகும். இறுதியுமான சமாதி என்ற படியாகும். இந்நிலையிலேயே ஆத்மாவும் பரபிரமும் ஒன்றாக ஐக்கியமாகிறது. இந்த மெஞ்ஞானம் பெற்ற பொழுது ஒரு விடுதலை உணர்ச்சியும் சுதந்திர உணர்ச்சியும் மிகுதியாகின்றன. இந்நிலை வரும் பொழுது அதுவரை வாழ்ந்த அஞ்ஞான வாழ்க்கை ஏதோ ஒரு தூக்கம் போன்று காணப்படும். உலகில் கிடைக்கும் இன்ப துன்பம் இரண்டுமே ஆத்மாவிற்கு சம்பந்தம் இல்லாதது, தொடர்பில்லாதது என்பதை புரிந்து கொள்ள முடியும். புகையில்லாத பிரகாசமாக இருக்கிறது. மாய் என்ற புகைப்படம் நீக்கப்பட்ட பிரகாசம் பொழுது ஆத்மா சுயபிரம் பிரகாசமாக விளங்குகிறது. யாகங்கள் செய்து 1000 யாகங்கள் செய்து 1000 அதுக்கு மறைக்குது படம். போயில்லாத பிரகாசமாக இருக்கிறது. மாய் என்ற புகைப்படல் நீக்கப்பட்ட பொழுது ஆத்மா சுயபிரகாசமாக விளங்குகின்றது. யாகங்கள் செய்து 1000 உங்களுக்கு தெரியலையோ? அதைத்தான் சொல்றேன். 1000 அது அப்படியே சொல்லுங்க. 1000 யாகங்கள்னு சொல்லுங்க. அது உள்ள அந்த 1000 இந்த படத்துக்கு இப்ப நான் சொல்றேன், நீங்க அதை சொல்லுங்க. 1000 யாகங்கள் ஆத்மா சுயப்பிரகாசமாக விளங்குகிறது. யாகங்கள் செய்து புண்ணியத்தை சேர்ப்பதை நான் சொல்றத நீங்க கேக்குறீங்கள் இல்ல? 1000 யாகங்கள் என்று சொல்லணும். அதுக்குள்ள மறையுது உள்ள எனக்கு நான் சொல்லி தரேன். அதை திருப்பி இருக்க சொல்லிப்பட்டு போறதுக்கு நீங்க திரும்ப போறீங்க. 1000 யாகங்கள் செய்து
அதை காட்டிலும் மறைச்சாத நான் சொல்றதப்பா 1000 ஜாகம். ஓகே. மேலடி 1000 ஜாகங்கள். அந்த ஜாகங்கள்ன்றதிலும் பார்க்க 1000 ஜாகங்கள் என்று சொன்னாதான் அதுக்கு சரியா வரும். 1000 ஜாகங்கள் செய்து புண்ணியத்தை சேர்ப்பதை காட்டிலும் இந்த மெஞ்ஞானம் பெறுதல் மிக மிகச் சிறப்புடையதாகும். இதனை அடுத்து கருட புராணத்தின் உத்தரகாண்டம் தொடங்குகின்றது. லோமகர்சனரை பார்த்து முனிவர்கள் பின்வருமாறு கேட்டனர். லோமகர்சனரே, ஒரு உடம்பு நீங்கியவுடன் ஆத்மா மற்றொரு உடம்பினுள் புகுந்து விடுகின்றது என்று சொன்னீர்கள். நீங்களே உடம்பை விட்டு நீங்கிய உயிர் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப நரகத்தில் துன்பம் அனுபவித்து விட்டு பிறகு மற்றொரு உடம்பில் போவதாக கூறினீர்கள். இந்த 2 கூற்றுக்களாலும் நாங்கள் குழப்பம் அடைந்துள்ளோம். தயவு செய்து எங்கள் குழப்பத்தை போக்க வேண்டுகின்றோம். இதை கேட்ட லோமகர்சனர், குழப்பம் வேண்டாம், கருணனுக்கும் விஷ்ணுவுக்கு நடந்த உரையாடலை இதோ கூறுகிறேன், கேளுங்கள். கருடன் விஷ்ணுவிடம் கேட்ட வினாக்கள். ஒரு முறை கருடன் உலகத்தை சுற்றி பார்த்து வர எண்ணி 3 உலகங்களையும் பார்த்து விட்டு மீண்டான். அவன் மனத்தில் மகிழ்ச்சி இல்லை, மனம் கனமாக இருந்தது. சென்ற இடங்களில் எல்லாம் துக்கமும் துயரமும் தாண்டவமாட கண்ட கருடன் மன அமைதி இல்லாமல் விஷ்ணு லோகம் போய் சேர்ந்தான். அவன் இதுவரை பார்த்த காட்சிகளுக்கு நேர் விரோதமாக விஷ்ணு லோகத்தில் அனைவரும் ஆனந்தத்துடன் இருந்தனர். மிக அழகான உடை உடுத்தி மகிழ்ச்சி தாண்டவமாடும் முகங்களுடன் காணப்பட்டனர். லட்சுமி எல்லா இடங்களிலும் இருந்ததால் எங்கும் ஐஸ்வர்யம் நிரம்பி இருந்தது. ஓர் அழகிய பொன்னால் ஆகிய சிம்மாசனத்தில் விஷ்ணு மந்தகாச புன்னகையுடன் அமர்ந்திருந்தார். எங்கும் இன்பமயம். கருணனுடைய மனத்தில் ஒரு நெருடல். 3 உலகங்களை நிறைத்து கொண்டு நிற்கும் துயரம் துன்பம் எங்கே? இந்த விஷ்ணுலோகத்தில் காணப்படும் அமைதியும் இன்பமும் எங்கே? ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்த கருடன் விஷ்ணு எதிரே போய் நின்றான். கலக்கமுற்ற முகத்துடன் நிற்கும் கருடனை பார்த்து விஷ்ணு, கருடா, எப்படி இருக்கிறாய்? எல்லாம் நலம்தானா? உலகம் சுற்றி பார்க்க போனாயே, எங்கெங்கு சென்றிருந்தாய் என்று கேட்ட கருடன், ஜமலோகத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து விட்டேன். என் மனத்தில் சில கேள்விகள் உள்ளன. அவற்றுக்கு தங்களிடமிருந்து விடை தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன். ஏன் உயிர்கள் உலகில் பிறக்கின்றன? ஏன் இறக்கின்றன? உடம்போடு ஒட்டிய பொறிபுலன்கள் ஒருவர் இறந்த பிறகு என்ன ஆகின்றன? இறந்த பிறகு மனிதர்கள் எங்கே போகிறார்கள்? சிரார்த்த சடங்கு ஏன் செய்யப்படுகிறது? ஒருவன் உயிரோடு இருக்கும் பொழுது செய்த பாவ புண்ணியங்கள் அவன் உடம்பு அழிந்த பிறகு என்ன ஆகின்றன? இறப்பு என்பது என்ன? மேலே கண்டவற்றில் சில கேள்விகளுக்கு விஷ்ணு விடை கூறினார். இறந்தவர்கள் எங்கே போகிறார்கள் என்ற வினாவுக்கு பல்வேறு நரகங்களை பற்றி மிக விரிவாக எடுத்து கூறிய விஷ்ணு அடுத்து விருஷ்டோசர்கா என்ற சடங்கை பற்றி கூறினார். அதை விளக்குவதற்கு பின்வருமாறு கதையை கூறினார். முன்னொரு காலத்தில் விரவாசனா என்ற மன்னன் நடுநிலை தவறாமல் நேர்மையுடன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு முறை காட்டிற்கு சென்ற பொழுது வஸ்டரிடம் ஆச்சிரமம் எதிரே தென்பட்டது. உள்ளே சென்று முனிவரை வணங்கிய மன்னன், முனிவரே, நான் நன்முறையில் ஆட்சி செய்தாலும் யமபயம் என்னை வாட்டுகிறது. அவனுடைய பிடியில் அகப்படாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்தருங்கள் என்று கேட்டான். தர்ம வழி பலவகைப்படும் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தர்மம் செய்வதில் ஒருவன் காளை மாட்டை தானம் செய்வது மிகச் சிறந்த புண்ணியமாகும் என்று வசிஷ்டர் கூறிவிட்டு தர்மவத்சாவின் கதை தெரியுமா என்று கேட்டு வசிஷ்டர் கூற ஆரம்பித்தார். முன்னொரு காலத்தில் விதேகா என்ற நகரத்தில் தர்மவஸ்தா என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான். நீதி தவறாமல் தர்ம சிந்தையுடன் வாழ்ந்து வந்த பிராமணன் ஒரு நாள் ஒரு மலையில் மேலேறி யாகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வேர்களை பறிக்க சென்றான். அப்பொழுது முன்பின் தெரியாத 4 பேர் அங்கு வந்து இந்த பிராமணனை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக சென்றனர். ஓரிடத்தில் அவனை இறக்கி விட்டனர். செல்வம் கொளிக்கும் பெருநகரமாக இருந்த அவ்வூர் திக்கு திசை புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த பிராமணன் அரசன் முன்னே கொண்டு நிறுத்தினர். இந்த பிராமணனை கண்டவுடன் அரசன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து
இறங்கி வந்து பிராமணனை வணங்கி மிக பெரிதாக வரவேற்றான். பிறகு பிராமணனை தூக்கி வந்த 4 பார்த்து இவரை இருந்த இடத்தில் கொண்டு விடுங்கள் என்று கூறினார். ஆச்சரியமடைந்த பிராமணன் கொஞ்சம் மேலிடவில்லை. நீங்கள் யார்? நான் ஏன் இங்கு கொண்டு வரப்பட்டேன்? என்னை எதற்காக வணங்கினீர்கள்? இதற்கு விளக்கம் பெற விரும்புகிறேன் என்று கூறினான். உடனே அரசன் தர்ம வழியில் நடந்து விஷ்ணுவை வழிபடுகின்ற தூய்மையானவர்களை காண வேண்டும் என்பது என் விருப்பமாகும். அந்த வழியில் செல்லும் தூய்மையான உங்களை தரிசிக்க விரும்பினேன். அதனால் தான் உங்களை இங்கு கொண்டு வருமாறு கூறினேன். நான் வந்து உங்களை வணங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் உங்களை இங்கே கொண்டு வர சொன்னது அதீதமானதுதான். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. அதை என் மந்திரிகள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கி சொல்வார்கள் என்று கூறி முடித்தார். மந்திரிகளுள் ஒருவனாகிய விபஸ்வித் என்பவன் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்தான். எங்கள் மன்னர் போன ஜென்மத்தில் விரதா நகரில் விஸ்வம்பரா என்ற பெயருடைய வைசியனாக வாழ்ந்து வந்தார். வயது முதிர்ந்த காலத்தில் அவருக்கு அவர் மனைவியும் தீர்த்த யாத்திரை சென்று அவர் மனைவியின் தீர்த்த யாத்திரை சென்று பல தீர்த்தங்களில் நீராடிவிட்டு ஊர் திரும்புகின்ற வழியில் லோமஷா என்ற முனிவரை பார்த்தனர். அந்த வைசியர் தன் வரலாற்றை முனிவரிடம் கூறி, இறுதியாக இவ்வளவு வயதாயும் இன்னும் பொருட்செல்வத்தின் மீது இருந்த பற்று நீங்கவில்லை, அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு விளக்கம் தரும் முறையில் சோமஷா முனிவர் நாரதர் கதையை கூறத் துவங்கினார். முன்னொரு பிறப்பில் ஒரு பிராமணன் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்தவரின் மகனாக பிறந்தார். அந்த பிராமணனை சந்திக்க பல அறிஞர்களும் முனிவர்களும் வந்தனர். அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த பணிப்பெண்ணின் மகன் கேள்வி ஞானத்தாலேயே சிறந்த அறிஞனாக மாறிவிட்டான் என்று சொல்லி வரும் பொழுதே பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் என்பவற்றையெல்லாம் லோமஷா கூறினவுடன் வைசியனின் மனம் அமைதியடைந்தது. அப்பொழுது அவனை பார்த்து லோமஷா பின்வருமாறு கூறினார். ஓ வைசியனே, நீ நிரம்ப புண்ணியம் செய்திருக்கின்றாய். ஒரே ஒரு குறைதான் உண்டு. ஒரு காளை மாட்டை தானமாக கொடுத்தால் பல அசுவமேத யாகங்கள் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார். உடனே அந்த வைசியன் புஷ்கராவுக்கு சென்று காளை மாட்டை தானம் செய்து பெரும் புண்ணியத்தை சேர்த்து கொண்டதால் இப்பொழுது இங்கு அரசராக உள்ளார். பிராமணரே, எங்கள் அரசர் தர்ம சிந்தை உள்ள தூயவர்களை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புவதால் அடிக்கடி உங்களை போன்ற பெரியவர்களை இங்கே வரவழைத்து தரிசனம் செய்கிறார். இந்த கதையை கூறி முடித்த வசிட்டர் பிரவகானாவை பார்த்து, அரசனே, நீ நிரம்ப புண்ணியம் செய்திருக்கிறாய் என்றாலும் இந்த காளை மாட்டு தானத்தை, அதாவது விருஷோத்சர்கா செய்துவிட்டால் பெரும் புண்ணியத்தை அடைவாய் என்று கூறினார். வசிட்டர் வார்த்தையை கேட்ட மன்னன் உடனே சென்று காளை மாட்டை தானம் செய்தான். அவன் இறந்த பொழுது ஜமன் அவனை நேரே சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டான். சந்தப்தகாவும் பேய்கள். முன்னொரு காலத்தில் சந்தப்தகா என்ற பிராமணன் சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்து வந்தான். ஸ்தல யாத்திரை சென்று பல தீர்த்தங்களில் நீராடிவிட்டு வேறொரு தீர்த்தத்துக்கு செல்லும் வழியில் ஒரு அடர்ந்த காற்றிடை அகப்பட்டு கொண்டான். பறவைகள் கூட மரங்களுக்கு கீழே பறக்க முடியாதபடி அவ்வளவு அடர்த்தியாக இருந்தது காடு. அக்காற்றினுள் நுழைந்து வழி தெரியாமல் அகப்பட்டு கொண்ட இந்த பிராமணன் ஓரிடத்தில் நின்று பக்கத்தில் உள்ள பெரிய மரத்தை அண்ணாந்து பார்த்தான். அங்கே ஒரு பிணம் தொங்கிக் கொண்டிருப்பதையும் 5 வேய்கள் அதை தின்று கொண்டிருப்பதையும் பார்த்தான். பயந்து போன பிராமணன் அதை பார்த்து விட்டு செய்வதறியாது நிற்கையில் 4 வேய்களும் அவனை சுற்றி கொண்டன. நான் தான் முதல் இவனை பார்த்தேன், எனக்குத்தான் இவன் ஆகாரமாக வேண்டும் என்று ஒவ்வொரு வேயும் சொல்லிக் கொண்டு தமிழ் சண்டையிட்டன. திகை தின்ற பிராமணனை தூக்கி கொண்டு தெரியல என்ன என்ன படத்தை வேற பக்கம் இழுத்து விடுங்க, அது வரும். பயந்து போன பிராமணன் அதை பார்த்து விட்டு என்ன பிராமணன் விஷ்ணு பக்தன் ஆகையால் விஷ்ணுவை தியானித்தான்.
ஜட்சகர்களின் தலைவனான மணிபத்ராவை அழைத்து, நீ ஒரு பிரேதமாக சென்று அப்பேய்களின் கவனத்தை பிராமணனை விடுவிப்ப நான் இங்க சிவபுராணம் படித்து கொண்டு என்று உத்தரவிட்டார். மணிபத்ரா பிராமணனை பிடியிருந்து 4 பேய்களையும் வெட்டி உதைத்து தள்ள அந்த பேய்கள் பிராமணனை விட்டு மரத்தில் தொங்கிய சடலத்திற்கு பக்கத்தில் போக எத்தனித்தன. அதை உதைத்து தள்ள அந்த பேய்கள் பிராமணனை விட்டு மரத்தில் தொங்கிய சடலத்துக்கு பக்கத்தில் போக எத்தனித்தன. அதற்குள் மணிபத்ரா அந்த சடலத்தை எடுத்து கொண்டு சென்றது. அந்த 4 பேய்களும் வேறு வழி இல்லாமல் பிராமணன் காலில் விழுந்தன. நாங்கள் 4 பேரும் மிகப்பெரிய பாவிகள், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சின. பிராமணன் அந்த பேய்களை பார்த்து, நீங்கள் யார், எப்படி இந்த நிலைக்கு வந்தீர்கள் என்று கேட்க, பார்ஷியாதா என்ற முதலாவது பேய் தன் வரலாற்றை சொல்ல தொடங்கியது. இந்த பேய் முன்பிறப்பில் ஒரு பிராமணன் இல்லறத்தானாக இருக்கும் பொழுது ஒரு சிரார்த்தத்திற்கு பிராமணனை வர சொல்லி இருந்தான். அந்த பிராமணன் வர அதிக நாளையே ஆயிற்று. பசி மிகுதியினால் இவன் உணவை உண்டு விட்டான். காலம் கடந்து வந்த பிராமணனுக்கு இவன் உண்டது போக எஞ்சியதை கொடுத்து உண்ணச் செய்தான். பிதர்களை மதியாமல் தான் முதலில் உண்டதால் பேயானான். சுச்சி முகா என்ற 2வது பேய் முன் ஜென்மத்தில் நேர்மை ஒழுக்கமில்லாத ஒரு சத்திரியனாக இருந்தது. பத்ரவதா என்ற நதிக்கரையில் ஒரு பிராமணன் தன் 5 வயது மகளை கரையில் உட்கார வைத்து விட்டு குளிக்க புறப்பட்டான். இந்த சத்திரியன் அவளை அழித்து அவள் ஆபரணங்களை பிடுங்கிக் கொண்டான். குழந்தை தண்ணீர் குடிப்பதற்காக செம்பை வாயில் வைத்த பொழுது அந்த சத்திரியன் குழந்தையிடமிருந்து செம்பை பிடுங்கி தண்ணீரையும் குடித்து விட்டான். குழந்தை பயத்தினால் இறந்து விட்டது. குழந்தையை தண்ணீர் குடிக்க முடியாமல் செய்ததால் அந்த பேய்க்கு எதையும் உண்ண முடியாமல் வாயிலோ ஊசி அளவு துவாரமே இருந்தது. சிக்ரஹா என்ற பேய் முன் ஜென்மத்தில் ஒரு வசிகனாக இருந்தது. அந்த வசியன் தன் நண்பன் ஒருவனை சேர்த்து கொண்டு தூர தேசம் சென்று வியாபாரம் செய்தனன். அந்த நண்பன் ஒரு பெரு லாபத்தை அடைந்தான். இவன் எல்லாவற்றையும் இழந்தான். இருவரும் தங்கள் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழியில் ஒரு ஆற்றங்கரையில் இவன் அமர்ந்திருக்க நிறைந்த லாபம் ஈட்டியவன் நண்பன் இவன் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் பொருளை திருட எண்ணிய இவன் தூங்குகின்றவனை ஆற்றுக்குள் தள்ளி விட்டான். பிறகு அவன் பொருட்களை சபை கேட்க அவ்வளவு துப்புரவா சமைக்கணும்ன்றது இதுக்குத்தான் சுத்தமாகி மரக்கறி பாத்திரத்துல வாயிலையும் வச்சு பார்க்க கூடாது. எல்லாம் இவன் எடுத்துக்கொண்டு இவன் ஊருக்கு திரும்பினான். அவன் மனைவியை பார்த்து, உன் கணவனை திருடர் அடுத்து கொன்று விட்டார்கள் என்று சொல்லி விட்டான். தீரந்தாங்காத அவள் தற்கொலை செய்து கொண்டாள். இவன் பேயாக மாறி அலைகிறான். 4வது பேய் ரோதகா என்பவன் முற்பிறப்பில் சூத்திரனாக இருந்தான். இவன் உழைப்பை கண்டு மகிழ்ந்த மன்னன் 100 கிராமங்களை இவனுக்கு இனாமாக கொடுத்தான். இவனுக்கு தாய் தந்தையர் ஒரு தம்பியாக 3 உறவினர் இருந்தனர். நிலத்து ஆசை வெறியாக மாறிவிட்ட இவன் தாய் தந்தையருக்கும் தம்பிக்கும் சோறு போடுவதே வீண் செலவென்று நினைத்து தம்பியை விரட்டி விட்டான். தாய் தந்தையரை சிறையில் அடைத்து விட்டான். சிறையில் அடைபட்ட தாய் தந்தையர் விஷங்குடித்து இறந்தனர். தம்பியும் வறுமையால் உயிரை விட்டான். இவன் இறந்த பிறகு பேயாக மாறிட தாய் தந்தையரை என்ன செய்தவன் சிறையில் அடைக்காத மருந்து செத்து போச்சு. 5வது பேய் லேகா முற்பிறப்பில் ஒரு பிராமணனாக இருந்தான். கோயிலில் பூசை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தான். கோயிலில் உள்ள பல விக்கிரகங்களுக்கும் ஆபரணங்கள் போடப்பட்டிருந்தன. அந்த ஆபரணங்களை எடுப்பதற்காக ஒரு கடப்பாறையால்
நம்பி எடுத்ததனால் விக்கிரகங்கள் காயப்பட்டன. இவன் நகைகளை திருடிய விஷயம் அரசனுக்கு தெரிந்துவிட அரசன் இவனுக்கு கொலை தண்டனை கொடுக்க தயாராயிருந்தான். அதை அறிந்து கொண்ட இந்த பிராமணன் அரண்மனைக்குள் புகுந்து அரசனை கொன்று விட்டான். நகைகளை எடுத்து அதை 2 குற்றம். அப்ப நகைகளை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு செல்லும் பொழுது இந்த பிராமணனை புலி கடித்து கொன்றதால் இப்பொழுது பேயாக இருக்கிறான். நன்றிபடி. பேய்கள் இந்த கதைகளை கூறி முடித்ததும் அவை தங்கள் பிழையை உணர்ந்து விட்டதால் விஷ்ணுலோகத்தில் இருந்து விமானங்கள் வந்து அந்த 5 பேய்களையும் சாந்த 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 பதகா என்ற பிராமணனையும் விஷ்ணுலோகம் அழைத்து சென்றது. ராமனும் சீதையும் உண்மையா விஷ்ணுலோகத்துல இருந்து விமானம் வருமே வந்து அங்கிருந்துதான் வந்திருக்கு. அவங்க சொன்னாவே இல்ல அங்க புஷ்ப விமானங்கள்லாம் வருதோ எங்களோட கண்ணுக்கு தெரியுறே இல்லையோ. அது அந்த காலம். இங்க இப்ப இந்த அக்கிரகம் உள்ள காலத்திலே ராவணன் கருடன் விஷ்ணுவை பார்த்து பிரபுவே, பிதர்களுக்கு எங்களை போன்ற உடம்பு இல்லை. அப்படி இருக்க நாம் சமர்ப்பிக்கும் பிண்டங்களையே உணவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும் என்று கேட்க விஷ்ணு விடை கூறினார். கருடா, பிதர்களுக்கு பூமியில் உள்ளவர்களைப் போல உடம்பு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் சிராத்த சடங்கில் பிராமணர்களை அழைத்து உணவு பரிமாறுகின்றார்கள் அல்லவா? வருகின்ற விதர்கள் இந்த பிராமணர்களின் உடம்பில் புகுந்து உணவை ஏற்றுக்கொண்டு போய் விடுகின்றார்கள். பிராமணர்கள் சாப்பிடுறே இல்லையா எங்களோட வீடு வழிய? அவன் பிராமண வீடுல சாப்பிடுவேன் தானே. மரக்கறிகள் எல்லாம் கொடுக்கறது அவ சமைச்சு சாப்பிடுவேன். சமைச்ச உணவு சாப்பிட மாட்டேன். இல்ல அவன் பிராமண வீடுகள்ல கொண்டாட வீடுகள்ல தான் இதை சொல்லிடமோ. இது பிராமண குடும்பத்தை பற்றி தான் சொல்லிடணும். சடங்குகள் செய்த கதையை உனக்கு சொல்லுகிறேன் கேள். ராமன், இலக்குவன், சீதை ஆகிய மூவரும் காட்டில் இருக்கும் பொழுது அசரன் வந்து விட்ட செய்தி ராமனுக்கு கிட்டியது. அப்பொழுது எளிய உணவை சமைத்து முனிவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்க தயாரானான் ராமன். முனிவர்கள் உண்ண அமர்ந்தவுடன் பரிமாற வேண்டிய சீதை எங்கும் காணப்படவில்லை. நேரமாகிக் கொண்டிருந்தபடியால் ராமனே அவர்களுக்கு பரிமாறி அவர்கள் உடம்பினுள் அனுப்பிவிட்டான். அவர்கள் உண்டவின் அனுப்பிவிட்டான். வந்தவர்கள் உண்டு போனவின் சீதை ராமனுடன் வந்தாள். பரிமாற வேண்டிய நீ எங்கே போய்விட்டாய் என்று ராமன் கேட்டான். குரல் பண்ண மேலுக்கு இங்குள்ள முனிவர்களைத்தான் நீங்கள் அழைத்தீர்கள். அவர்கள் தான் வருகின்றார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் உட்கார்ந்தவர்களை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தேன். என்னுடைய மாமனார், அவர் தகப்பனார், அவருடைய தகப்பனார் ஆகிய மூவரும் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். மாமனாரின் எதிரே இந்த மரவுரியை கட்டி கொண்டு வர வெட்கமாக இருந்தது. மேலும் பெரிய அரசராகிய அவருக்கு மிக எளிய உணவை தருவதற்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. அதனால் தன்னோடு ஒழித்து விட்டேன் என்று சொன்னாள். அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்முடைய பிதர்கள் நாம் அழைக்கும் விருந்தினர்கள் உடம்பில் புகுந்து கொண்டு நாம் அளிக்கும் உணவை உட்கொள்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்தார் விஷ்ணு. 4 வகை பிறப்பு. உலகிலுள்ள ஜீவராசிகள் அனைத்தும் பிறப்பின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கப்படும். முட்டையில் பிறப்பன அண்டஜ என்றும், வேர்வையில் பிறப்பன ஸ்வேதஜா என்றும், செடிகொடியில் பிறப்பன உத்பீஜா என்றும், நடக்கும் ஜீவராசிகள் அப்படி போட்டிருக்கிறேன் படிச்ச 4 வகை பிறப்பு என்றும் கூறப்படும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு வகை பிறப்பிலும் பிறந்து அடுத்தடுத்து மேற்பிறவி அடைந்து இறுதியாக மனிதராக பிறக்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு வகையிலும் 21 லட்சம் தடவை பிறந்து 4வது பிறவிக்கு வரும்போது 81 லட்சம் பிறப்பை அடைகின்றனர். இதே கருத்தை நம் நாட்டில் தோன்றிய மாணிக்க வாசகர் புல்லாய், பூண்டாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய் என்று வரும் அடிகளில் குறிப்பிடுவதையும் ஒவ்வொரு ஆத்மாவும் இத்தனையும் தாண்டி வருகிறது என்பதையும் அதே பாடலில் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று கூறுவதை காண்க.
81 பிறந்து லட்சம் பிறவிகள் என்று கருட புராணம் கூறுவதை திருஞான சம்பந்தர் உரை சேரும் 84 நூறாயிரமாம் ஜோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் என்று திருவீழிமிழலை பதிகத்தில் கூறுவதையும் காணலாம். உயிர் வாழ்க்கை கருடன் விஷ்ணுவை பார்த்து வேதத்தில் சொல்லப்பட்டபடி 100 ஆண்டு வாழ்பவர் குறைவாகவே உள்ளனர், பலரும் இதை எட்டாமல் இறந்து விடுகின்றனரே ஏன்? விஷ்ணு சொல்லுகிறார், அவரவர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப ஆயுள் கணிக்கப்படுகிறது. உடல் அமைப்பு. அடுத்து விஷ்ணு சரராசிகளின் உடலமைப்பை பற்றி பின்வருமாறு கூறினார். மனித உடல் என்பது தோல், சதை, இரத்தம், கொழுப்பு, எலும்பினுள் இருக்கும் ஜவ்வு, எலும்பு, உயிர் என்பவற்றால் ஆனது. பஞ்சபூதங்களில் உடலமைப்புக்கு உதவுகின்றன. பூமி, தோல், எலும்பு, நரம்புகள், சதை, உரோமம் என்பவற்றில் கலந்துள்ளது. நீர், எச்சில், இரத்தம், எலும்பு, சவ்வு என்பவற்றிலும், நெருப்பு, பசி, தூக்கம், தாகம், களைப்பு, சுறுசுறுப்பு என்பவற்றிலும், காற்று, கோபம், துவேஷம், அடக்கம், பயம், அறியாமை என்பவற்றிலும், ஆகாயம், நவதுவாரங்கள், ஈர்ப்பு, கேட்கும் தன்மை, மனம் என்பவற்றிலும் கலந்துள்ளது. புலன்கள் 5 வகைப்படும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் ஆகியவை ஐம்புலன்கள் ஆகும். இந்த புலன்களுக்குரிய பொறிகள் வாய், கண், உடல், காது, மூக்கு என்பவை இங்கே நல்ல வடிவாக சொல்லியிருக்கு. புலன்களை பொறிகள் என்பது சொல்லப்படும் செயல்படும் கருவிகள் கை, கால், நா முதலியவை. 10 வகை நாடிகள் உடம்பில் உள்ளன. அவையாவன இள, பிங்கள, சுஷ்மன, காந்தாரி, ஹந்தி, ஜீவகா, புஷாஷ, அலம்புஷ, புகி, சங்கினி என்பவையா. 10 வகை வாயுக்கள் உடலில் உள்ளன. அபானன், சமானன், உதான, வியான, நாகம், கூர்மம், கிரிகர, தேவதத்த, தனஞ்சயன் முதலியவை ஆகும். மனிதனின் உடலில் 3.5 கோடி ரோமங்கள் உள்ளன. தலையில் 3 லட்சம் ரோமங்கள் உள்ளன. 32 பற்களும் 20 நகங்களும் உள்ளன. 1000 பலம், அதாவது அன்றைய அளவு முறை எடை சதை, 100 பலம் எடை ரத்தம், 10 பலம் எடை கொழுப்பு, 10 பலம் எடை தோல், 12 பலம் எடை எலும்பு, ஜவ்வு உள்ளதென அறிஞர் கூறுவர். மனித உடலுக்கும் பூமிக்கும் ஒரு வகை ஒற்றுமை உள்ளது. இடுப்பின் கீழே உள்ள பகுதி பாதாள லோகத்துடனும், இடுப்புக்கு மேற்பட்ட பகுதி பூமிக்கு மேலுள்ள உலகங்களுடனும் தொடர்பு கொண்டுள்ளது. குதிகால்கள் தாள லோகத்துடனும், கணுக்கால்கள் விதள லோகத்துடனும், கண்டைக்கால் கொண்டைக்கால் கண்டைக்கால் சுதல லோகத்துடனும், முட்டிக்கால் தாராள லோகத்துடனும், தொடைகள் ராஜயாள லோகத்துடனும், இடுப்பு பாதாள லோகத்துடனும் தொடர்பு கொண்டுள்ளது. கொப்புள் பூலோகத்துடனும், வயிறு புவர்வலோகத்துடனும், இருதயம் சொர்க்கலோகத்துடனும், தொண்டை மகரலோகத்துடனும், முகம் ஜனலோகத்துடனும், நெற்றி தவலோகத்துடனும், உச்சந்தலை சத்தியலோகத்துடனும் தொடர்புடையது. இவ்வாறாக 14 லோகங்களில் மனிதன் உடம்பு தொடர்பு கொண்டுள்ளன. ஒரு மனிதருக்கு 14 தொடர்பு இருக்குது. தீர்த்தங்கள் புண்ணிய ஸ்தலம் எனப்படும் இடமே தீர்த்தமாகும். கங்கையும் அதனை சார்ந்த இடங்களும் மிக புண்ணியம் வாய்ந்த இடங்களாகும். அவற்றில் மிகச் சிறப்பானவை கருத்துவார், பிரகாயம், கங்கா, சாகரம் முதலியவையாகும். கருத்துவாரம் தான் கங்கை, கருத்துவாரம். வாரணாசி என்றதுதான் காசி. வாரணாசியின் சிறந்த தீர்த்தமாகும். கங்கை நடுக ஓடிக்கொண்டுதானே இருக்கு கன்னடங்கள். ஏனெனில் சிவனும் விஷ்ணுவும் அங்கு எப்பொழுதும் இருக்கின்றனர். தானம் செய்வதற்கு குருஷேஸ்திரம் சிறந்த இடமாகும். பிரபசா, துவாரகை, சரஸ்வதி, கேதாரம் ஆகிய இடங்களுக்கு புண்ணிய பூமிகளாக கருதப்படுகின்றன. ஒருவர் புண்ணிய பூமிக்கு சென்றுதான் பரபிரமத்தை நேர்த்து தவம் செய்ய வேண்டும் என்பதில்லை. வீட்டில் அமர்ந்து பரபிரமனை நேர்த்து தியானம் செய்தால் அந்த வீடே புண்ணிய தீர்த்தமான மகிமையை பெறுகின்றார். அந்த எங்களுக்கு 2ஆம் தேதி வச்சவரும் சொன்னவர், நாங்கள் குளிக்க கங்கையில குளிக்கிறோம் நினைக்கணுமா, இந்த புண்ணியங்கள் செய்ய காசியில தானம் செய்யறோம். ஐயா நாங்க வீட்டுல தோசம் செய்ய நினைக்கணுமா, கங்கா ஜமுனால இருந்து தண்ணி எடுத்துதான் செய்யறோம், காசிலான்னு வச்சு செய்கிறோம் நினைச்சு கொண்டு செய்யணுமா. தவம் செய்வதை கண்டு அஞ்சிய தேவர்கள்
விஷ்ணுவின் உதவியை நாடினர். விஷ்ணுவும் அவர்களுக்கு உதவி வருவதாக கூறினார். அத நீங்க படிக்கலையாண்டி தீர்த்தங்களை கையை மிக அத படியுங்க அந்த பந்திய. தீர்த்தங்கள் கயை மிக பிரபலமானதாக கருதப்படுகிறது. நீண்ட காலத்துக்கு முன்னர் கயாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். இவன் கடுமையான தவம் செய்வதைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் விஷ்ணுவின் உதவியை நாடினார். விஷ்ணுவும் அவர்களுக்கு உதவி வருவதாக கூறினார். ஒரு சமயம் கயாசுரன் ஒரு சமயம் கயாசுரன் பூசைக்கு தேவையான மலர்களை பறிக்கச் சென்றான். களைப்பின் காரணமாக படுத்துறங்கி விட்டான். அச்சமயம் விஷ்ணு அங்கு தோன்றி கயாசுரனை கொன்றார். கிகதா என்ற இடத்தில் இவ்வதம் நடைபெற்றதால் அவ்விடம் கயா என்ற பெயர் பெற்றது. சிரார்த்தம் செய்வதற்கு முக்கியமான இடமாக கருதப்படுவது கயை. மக்களுக்கு முத்தி பெறுவதற்கு 4 வழிகள் கூறப்படுகின்றன. முதலாவது பரபிரம்மம் பற்றிய ஞானம் பெறுவது, 2வது கயையில் சிரார்த்தம் செய்வது, 3வது மாட்டுக் கொட்டிலில் உயிரை விடுதல், 4வது குருஷேத்திரத்தில் சென்று தங்கியிருத்தல். முடிவுரையாக கருட புராணம் மற்றும் புராணங்களைப் போல இதனை படித்ததால் எல்லா நலங்களும் விளையும் என்று கூறி முடிக்கின்றது. வணக்கம். 18வது புராணத்தை காண இல்ல, 17 தான் கருட புராணம். ஏன் 12வது புராணம் என்ன புராணம்? ஓம் நமச்சிவாய வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன். ஓம் நமச்சிவாய. நாங்கள் எங்களோட 18 புராணங்கள்ல 17 புராணங்கள்லாம் வரையும் சொல்லப்பட்டிருக்குது. கடைசியா ஒரு புராணத்தை காணையில ஸ்க்ரோல் பண்ண மேல வருகுது இல்லை, இவ்வளவுதான் முடியுது. நமச்சிவாய. 18 புராணங்கள் தான் இருக்குது. அதே தெரியல.